உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் புத்தாண்டு வருடப்பிறப்பு பற்றி நாம் பேசலாம். பிராபவ வருடம். இந்த வருடம் சித்திரை மாதம், அதாவது ஆங்கிலம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கப் போகுது. சதய நட்சத்திரத்தில் இந்த வருடம் உங்களுக்கு துவங்கக்கூடும். அப்போது இந்த வருடம் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. கடகராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள் இந்த அஷ்டமச்சனி, கண்டகச்சனி எல்லா விதத்துலையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, இந்த வருடம் ஜூன் மாதமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். உச்ச நிலையில் இருக்க போகிறார். இந்த மாதம் முதல் சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் கேது பகவானும் 8ஆம் பாவத்தில் ராகு பகவானும், சிம்மத்தில் கேது ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் 4 கிரகங்கள், செவ்வாய் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதனுடன் சுக்கிரனோட சனி பகவானும். அப்போ இந்த அமைவுகள் உங்களது வாழ்க்கையில் மிக தீர்க்கமான ஒரு ஸ்ட்ராங்கான கிரக அமைவுகளோடு தான் இருக்குது. இந்த நிலை உங்களது இத்தனை வருட உழைப்பு, உங்களுடைய கடின உழைப்பு, நீங்கள் எடுத்த அந்த ரிஸ்க் எல்லாத்துக்குமே ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு காலமாக மாறப்போகுது. இது ஏன் கடகராசி அன்பர்களுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப மனபலம் உடையவர்கள். அது மட்டுமல்ல, நேர்மை, யதார்த்தம், தன்னை சார்ந்தவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய மனப்பக்குவம், விடாமுயற்சி ரொம்ப அதிகம். கடின உழைப்பாளிகள் நான் ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளை சந்தித்து எதிர்நீச்சல் போட்டு தனது முயற்சியால் தன் கையை ஊனி கரணம் போட்டு பெரிய லெவலில் சாதித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசி அன்பர்கள் தான். அரசியல் துறையில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை உருவாக்குறவங்களும் கடகராசி அன்பர்கள் தான். அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா குரு பார்வை விழக்கூடிய இடம் 7ஆம் பாவத்தில் விழுது, 5ஆம் பாவத்தில் விழுது, அதனுடன் 9ஆம் பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது. அப்போது 3 இடம் குரு பார்வைகளால் மிகச்சிறந்த வலிமை பெறப்போகுது. அந்த வலிமை எந்த அளவுக்கு இருக்குன்னா, உங்களை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு இருக்கும். அப்போ 5ஆம் இடம்ன்றது ஃபஸ்ட் என்னன்றது பாருங்கள். என்னென்னா புத்திரபாகியம் மட்டுமல்ல, பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்டது, ப்ளஸ் உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனைகள், ப்ளஸ் அதனுடன் உங்களுடைய ஆசைகள், விரும்பிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் குறிக்க. அப்போ அந்த இடத்துல குரு பார்வை விழுது. அப்போது கடந்த காலகட்டங்களில் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்போது அவர்களது திருமணத்திற்குண்டான முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் தடையாயிட்டே இருந்திருக்கும். என்ன முயற்சி பண்ணாலும் இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு நினச்சி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் பார்த்தா அதே ட்ராப் ஆகிருக்கும். அது மட்டும் அல்ல, எவ்வளோ ஒரு நமக்கு கீழே எவ்வளோ டவுனாக இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு நல்லா இருந்தால் போதும்னு நினச்சி போய் பார்த்தா அந்த இடம் அப்படியே பிரேக் ஆகிருக்கும். அதே போல் மாப்பிள்ளை, நல்ல வரன் வருமானு எதிர்பார்த்தால் வர மாதிரி தெரியும், வருவாங்க, கடைசியில் பார்த்தா பதிலே இருக்காது, என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சில பிள்ளைகளுடைய தேவைகளில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுலேயும் அவர்கள் வேலை சார்ந்த ரீதியிலையும் வெளிநாடு முயற்சிகளும் தடையாயிட்டே இருந்திருக்கும். இன்னும் சிலரது வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னா, ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், நல்லா கேட்டுக்கங்க, பிள்ளைகளுடைய செயற்கை சிநேகிதத்தினால அவர்களது எதிர்காலமே தடம் புரளக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. அவர்கள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகளை எப்படி நாம் சரி செய்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பார்வையால் இந்த வருடத்தில் பிள்ளைகள் உங்கள் கண்ட்ரோலுக்கு வர போகிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்க போகிறாங்க. அது மட்டுமல்ல, ஆல்ரெடி திருமண முயற்சிகள் நீங்கள் செய்தது எல்லாம் தடையாயிட்டே இருந்தது இல்லையா, இப்போ அது அருமையாக உங்களுடைய தகுதிக்கு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஒருபடி மேலான இடமா உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது அமைய போகுது. ப்ளஸ் அவர்கள் வெளிநாடு முயற்சிகளும் சரி, வேலை வாய்ப்புகளும் சரி, அவர்களுக்கு
கை கொடுக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 5ஆம் பாவம் பலம் பெறுவது மட்டும் அல்லாமல் 5ஆம் பாவாதிபதி செவ்வாயும் இந்த மாதம் 28ஆம் தேதி ஆட்சி பெறுகிறார். அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறார். அப்போ சித்திரையில் சூரியனும் அந்த இடத்துல உச்சம் பெறாரு, அதே வீட்டில் செவ்வாயும் உச்சநிலையை அடைய போகிறாரு. ப்ளஸ் சுக்கிரனும் சொந்த வீட்டில் ஆட்சி அடையக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. உங்களுக்கு பாக்கியத்தில் சனி பகவான் உங்களுக்கு பலமான நிலையில் இருந்து புதன் தன் சுய வீட்டை பார்க்குறாரு. எங்கே? உங்களுடைய 3ஆம் பாவத்தை. அப்போ தைரியம், துணிச்சல், வீரியம் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. சகாயம், சப்போர்ட்டுகள், நிறைய நட்புகள் உங்களுக்கு உதவ போகுது. சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்களுக்கு நீங்கள் எத்தனையோ நல்லது செஞ்சு அவர்கள் செய்த நல்லதை மறந்து உங்களை கைவிடக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டீங்க. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற வைராகியத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ அந்த ரீஎன்ட்ரி கிடைக்க போகுது. எந்த சொந்த பந்தங்கள் உங்களை கைவிட்டாங்களோ அதே சொந்த பந்தங்கள் மீண்டும் உங்களது நட்பு கிடைக்குமான்னு ஏங்கக்கூடிய நிலைமைக்கு நிற்பீங்க. அந்த பலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் அனுகூலமும் அந்த தெய்வத்துடைய முழு பார்வையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா குரு உங்களுடைய ஜென்மத்தில் உச்சமடைகிறார். பாக்யாதிபதி உங்களுடைய லக்ன அந்த ராசினுடைய அமைப்பில் உச்சமடைஞ்சி பலமாக நின்று அவர் 5ஆம் இடத்தையும் 7+9 பார்க்கும் பொழுது முழுமையான தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய அருமையான வருடமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கை வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தந்தை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள், தந்தையினுடைய சொத்துக்களும் ப்ளஸ் கூட பிறந்தவர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து நீண்ட நாள் சலிப்பு சங்கடங்கள் விலகி ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அது மட்டுமல்ல, உங்களுக்குரிய அந்த பிடிச்ச விஷயங்கள் அந்த 5ஆம் பாவம் தான். இஷ்டப்பட்ட வாழ்க்கை, விரும்பிய வாழ்க்கை கைவிட்டு போயிடுச்சே நினச்சிங்கன்னா அது மீண்டும் அடையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது. குறிப்பாக கடகராசி என்பர்களுக்கு புது உறவு இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இது. அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் அந்த மறைமுக உறவு முறை, அந்த மறைமுக உறவு ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் நீங்கிடும். அதனால் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்துடுவீங்க. ப்ளஸ் எந்த மன உளைச்சல் உங்களை ரொம்ப பாதித்ததோ அந்த மன உளைச்சலுக்கு சரியான தீர்வு கிடைச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் இந்த 5ஆம் பாவம்ன்றது இஷ்டப்பட்ட வாழ்க்கை, இஷ்டப்பட்டு பிடிச்சவங்க, வெளிக்கு போனவங்க, இது உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய ஒரு அருமையான காலம். ப்ளஸ் உங்களுக்கு புத்திர பாக்கியம், நீண்ட நாள் திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லை நினைக்கிறவங்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான வருடமாக இது இருக்க போகுது. சந்தான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இத்தனை நாட்களாக கும்பிட்டீங்க இல்லையா, விழுந்து போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லைன்னு நினச்சிருப்பீங்க. அந்த தெய்வத்தினுடைய முழு அனுகூலமும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுது. அதே சமயம் அடுத்தது குரு பார்வை விழக்கூடிய இடம் 7ஆம் பாவம். கணவன் மனைவிக்குள்ள உண்டான சலிப்பு சங்கடங்கள் விலகும். கணவன் மனைவி இருவரும் இணைந்து பல விஷயங்களில் செயல்படுத்தி குடும்பத்திற்குண்டான தேவைகளை உருவாக்க போகிறீங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலம். டைவர்ஸ் வரைக்குமே காரணமே இல்லாமல் பிரிஞ்சு இன்னைக்கு அப்படியே திசை மாறி நிற்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நினச்சவங்க கூட மீண்டும் இணையறதுக்குண்டான வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும். ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க, இழந்த வாழ்க்கைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு மீண்டும் கிடைக்க போகுது. இல்லத்தரசிகளின் மன அழுத்தங்களும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறீங்க. நீண்ட நாள் கடன் சுமைகள் நீங்கி குடும்பம் நிம்மதியோடு செயல்படுத்துறதுக்கு உண்டான அமைவுகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு எல்லாமே கைக்கூடி வரும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நினச்சதுக்கும் மேலான வீடு வாங்க போகிறீங்க.
பூமி அமைக்க போகிறீங்க, இல்லை கட்டின வீடை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும். இந்த பாக்கியங்களோடு உங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னா, குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், சுப விசேஷங்கள். கடகராசி என்பர்களே, திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சிகள் எடுத்து ட்ராப் ஆகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இப்போ அந்த திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது, சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. கடகராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டது முழுக்க எதுலன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேண்டியவங்க, நமக்குரியவர்கள், நம்மளை சார்ந்தவர்கள் பாவ பரிதாபப்பட்டு அவர்களுக்காக கேட்ட போதெல்லாம் பணம் கொடுத்து ப்ளஸ் அவங்களுடைய தேவைகளையும் தாண்டி அவங்களுக்கு கஷ்டங்களும் ப்ளஸ் பிஸ்னஸ் ரீதியில் கொடுத்தா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானேன்ட்டு நீங்கள் ரொம்ப நல்ல எண்ணத்தோடு கொடுத்த பணம் எல்லாமே இன்றைக்கி ஏமாற்றங்கள் அடையக்கூடிய நிலைமை. அவங்களுடைய பேச்சை நம்பி கொடுத்து இன்றைக்கி கடனாளி ஆகி வாங்காத கடனுக்கு நான் வட்டியை கட்டுற நிலைமை உருவாயிடுச்சு. எனக்காக நான் எதையும் செய்யலை, வாங்கி கொடுத்த பாவத்துக்கு குடும்பமே இன்றைக்கி பாதிக்கப்பட்டு நிற்குதேன்ற வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டும் ரிலீஃப் ஆகிறதுக்கும் விட்டு போன பணம் உங்கள் கை சேரக்கூடிய அளவுக்கும் இது ஒரு அருமையான காலகட்டங்களை உங்களுக்கு மாறப்போகுது. அதுலேயும் குறிப்பாக கடகராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியில் ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த முழங்காலில் இருந்து குதிகால் வரைக்குமே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலருக்கு கழுத்துக்கு கீழே சோல்டருக்கு கீழே இந்த பக்கவாட்டில் சில பிரச்சனைகளும் அந்த டிஸ்க் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளையும் சந்திச்சிருப்பீங்க. இதிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்கும். இன்னும் சிலருக்கு அல்சர் ரீதியிலேயே பாதிப்புகள் கொடுத்து உள்ளுறுப்புகள் பாதிச்சிருந்திருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வருடத்தில் அதிலிருந்து நீங்கள் எல்லாத்துலேயும் மீண்டு வெளியில் வருவீங்க. அதற்குரிய ஒரு அருமையான மருத்துவ ஆலோசனைகளும் உங்களை அடையும். மேற்கொண்டு வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து சில பாதிப்புகளை சந்திச்சுட்டு நல்லா போயிட்டு இருந்தது, அருமையாக எல்லாமே பெரிய லெவலில் நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சந்திப்பேன் நினச்ச நேரத்தில் பார்த்தா இன்றைக்கி நான் எதிர்பாராத சில பாதிப்புகளுக்கு ஆளாயிட்டேன். இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா, நான் நினைக்கிற இலக்கு அடைய முடியுமா, நான் நினச்சது எனக்கு கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் போல்டாக சொல்கிறேன், 100% இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான அருமையான காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகுது. உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பக்கத்தில் உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகிறாரு. அதே நேரத்தில் 7ஆம் பாவம்ன்றது உங்களுடைய கிளைண்ட், வாடிக்கையாளர், உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள், உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ், இவங்க எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஒரு காலகட்டங்களில் கடகராசி என்பவர்கள்லாம் இத்தனை பேரை வேலை வச்சு செஞ்சேன், இன்றைக்கி இவ்வளோ நல்ல லெவலுக்கு வந்தேன், ஆனால் இப்போ பார்த்தா அப்படியே அது டவுன் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணாலும் மேலே ஏற முடியல நினச்சிங்கன்னா கவலை வேண்டாம். இதற்கு மேல் அது அப்படியே உங்களுக்கு கை கொடுக்க போகுது. எல்லாருமே உங்களுக்கு கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துரோகிகளுக்கு எதிரில் நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தொழிலை உருவாக்கி நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குற நேரத்தில் உங்களோட இருந்தவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் போய் ஒரு தொழிலை உருவாக்கி இன்றைக்கி உங்களுக்கு எதிரிலேயே உங்களுடைய தொழிலை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு எல்லாமே சில பாதிப்புகள் நடந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற அளவுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு பலமான ஒரு நிலை உருவாக போகுது. கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக என்னை பொறுத்தவரையிலையும் நீங்கள் அரசு உத்தியோகத்திற்காக முயற்சிகள் செய்துட்டு இருக்கீங்க, அதற்குண்டான எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் எழுதும் பொழுது 1/2 மார்க்கு 1 மார்க்கு ஜஸ்ட் கேப்பில் மிஸ் ஆகுது. என்னை விட குறைந்த படிப்பாளிகள், குறைந்த படித்தவங்க இன்றைக்கி என்னை ஓவர்டேக் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு அவர்களை விட நல்ல டேலண்டாக இருந்தும் எனக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு, என்ன காரணம்னே தெரியல நினச்சிங்கன்னா அதை பற்றி கவலைகள் வேண்டாம். கடந்த காலகட்டங்களில் ரொம்ப இழப்புகளையும் ரொம்ப பாதிப்புகளையும் சந்தித்தவங்க கடகராசி என்பர்கள், அதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வருடத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய லெவலில் அடைய போகிறீங்க. நிறைய தெய்வ ஆலயங்கள், தெய்வ சம்மந்தப்பட்ட விசேஷங்களுக்கும் சரி, சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கும் சரி முன்னாடி நின்று தலைமை தாங்கி பல விஷயங்களையும் முடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. கடகராசி அன்பர்களில் பல பேரது வாழ்க்கையில் உண்மையை சொல்லணும்னா கூட பிறந்தவங்களால் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கூட பிறந்தவங்களால் சிக்கல்கள் மட்டும் கிடையாது, இது அவங்க செய்த தப்புக்காக நீங்கள் அவங்களுக்காக உதவ போய் கடைசியில் நீங்களும் பாதிக்கப்பட்டு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது.
மேற்கொண்டு என்னை பொறுத்தவரையிலையும் கடகராசி அன்பர்களில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிய வீடு பிரச்சனையாக இருக்குது. வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிக்கல்கள், பிள்ளைகள் பேச்சு கேட்கல, குடும்ப ரீதியில் பாதிப்புகள், நல்லதை நடக்கலை, மீண்டும் மீண்டும் பாதிப்புகள் உருவாகிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நடந்த முடிஞ்ச கெட்டதை நினச்சி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மிஸ் பண்ண வேண்டாம். ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உருவாக்க போகிறீங்க. இந்த வருடம் உங்களுக்கு பொன்னான வருடமாக அமைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த லெவலுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இருக்குது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி சடன் பிக்கப் பெரிய லெவலுக்கு ஸ்டார் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ண வேண்டாம். மேலும் கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.